கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி காவல்துறையினரின் அதிரடி விசாரணை. அரசு ஊழியர்களுக்கு எதிரான அனுர் அரசின் அடக்குமுறை சாடும் நாமல் ராஜபக்ஷ. எதிரணியில் இணையும் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார். வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தேசிய இன பிரச்சினைக்கு தேர்வு காண்பது குறித்து ஜனாதிபதியுடன் தமிழரசு கட்சி பேச்சு. நாட்டு மக்களுக்கு அவசர அறிவிப்பு. பேரணி நடாத்தி எம்மை அச்சுறுத்தவே முடியாது மக்கள் படையும் பக்கம் டெல்வின் சில்வா சூளுரை. அரசை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் 5000 பேரை திரட்ட முடியும் என அரசை பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு வசம் உள்ளது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கூட்டு எதிரணிகள் என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் அரசுக்கு எதிராக பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பை டெல்வின் சில்வா வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்பொழுது கதைக்கின்றனர். அவர்களின் நகர்வுகள் நமக்கு சவால் அல்ல. எப்படி போராட்டம் நடாத்த வேண்டும், எப்படி பேரணி நடாத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம். எனவே 3000 4000 பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது. பேரணி பார்க்க வேண்டுமானால் நாமும் நடாத்தி காட்டுகின்றோம். அரசை கவிழ்ப்பதற்காக 5000 பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணிக்கு உள்ளது. எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பளையில் சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மெல்லகமுவ பன்வில தென்ன பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கம்பளை காவல் பிரிவிற்குட்பட்ட மெல்லகமுல பன்விதல தென்ன பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி நிறைவேற்றுக் குழு அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய இன பிரச்சினைக்கு தேர்வு காண்பது குறித்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவகம் இலங்கை தமிழரசு கட்சியின் குழுவினருக்கும் இடையில் வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நண்பகல் 1 மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுக்கள் நடைபெறும் என தெரிகின்றது. இந்த விடயம் குறித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே இன்னொரு முக்கிய விடயத்துக்கான சந்திப்புக்காக புதன் அல்லது வியாழக்கிழமை நண்பகல் நேரத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த சந்திப்பு நடக்கும் நாளுக்கு மற்றைய தினத்தில் இந்த சந்திப்பு நடக்கும் என்று ஜனாதிபதியின் செயலக அதிகாரிகள் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரோடு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கின்றார்கள் என அறிய வருகின்றது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பேச்சுக்களில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிய வருகின்றது. இனப்பிரச்சினைகளுக்கு தேர்வு காண்பது பற்றிய பேச்சுக்கள் என்பதால் அது குறித்து மட்டுமே இந்த உரையாடலில் கலந்துரையாடப்படும் என்றும் தீர்வுக்காக முன்னகரும் அதே நேரம் அதற்கிடையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துதல் அதுவரையில் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் ஆகியவை குறித்தும் தமிழரசு கட்சி இந்த சந்திப்பில் வலியுறுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது.
75,000 அரசு வேலைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு சேவையை வலுப்படுத்தவும் அதன் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 75,000 அரசு வேலைகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். இதுபோன்ற நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை பொருத்தமான தேர்வுகள் மூலம் மட்டுமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வசூலிக்கும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கையில், வங்கிகள் வசூலிக்கும் வட்டி விகிதங்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி வங்கிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது. இருப்பினும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்பட்டால் முரண்பாடுகளை விசாரிக்க தலையிடும் அதிகாரம் உள்ளது. அத்தகைய புகார்களை நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இலக்கமான 1935 தெரிவிக்க முடியும். இலங்கை மத்திய வங்கி அவ்வப்போது வட்டி விகிதங்களை வெளியிடுகின்றது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு கிழக்காக விருத்தியடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சம்பள அதிகரிப்புடன் நின்றுவிடாது பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறு தோட்ட உரிமையாளராக்குங்கள் என அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களை நேற்றைய தினம் சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பெருந்தோட்டத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தற்போதைய 1,350 ரூபாய் சம்பளத்துடன் 400 ரூபாய் அதிகரிப்பை வரவு செலவு திட்டத்தில் அரசு முன்மொழிந்துள்ளது. சம்பந்தப்பட்ட தோட்ட நிறுவனம் 200 ரூபாவையும் அரசு 200 ரூபாவையும் செலுத்தும் தீர்மானத்திற்கு வந்துள்ளது. துயர் நிறைந்த வாழ்க்கையை நடாத்தி வரும் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு இந்த 400 ரூபாய் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள எடுத்த தீர்மானம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும். பெருந்தோட்ட சமூகத்திற்கு சம்பளம் கிடைத்தால் அது ஒரு நல்ல விடயமாகும். அவ்வாறே இது சாதகமான விடயமாக அமைந்து காணப்படுகின்றது. அரசால் இவ்வாறு நிதிகளை ஒதுக்க முடியும்.